ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு pixelinfos. இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல வந்து பைத்தான் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நான் சிம்பிளா வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போறேன். நான் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருவேன். ஸோ அந்த டைமிங்ல வந்து நான் ஒரு நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த டைமிங்ல வந்து அது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும் அந்த மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க 12 மணிக்கு அப்படின்னா, நீங்க அந்த நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து வேற ஒர்க் இருக்கு உங்களுக்கு அப்டின்னா, நீங்க ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பைத்தான்ல. ஸோ அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிரும். வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபைல்ல செட்டிங்ஸ் போய்க்கோங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்க ப்ராஜெக்ட்ல பைத்தான் இன்டர்பிரிட்டர் போய்க்கோங்க. அதில போனீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ்லாம் இருக்கும் அதுல. ஸோ இப்ப நான் வந்து அந்த பிளஸ் சிம்பல் குடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க பிளஸ் சிம்பல. கிளிக் பண்ண உடனே இப்ப வந்து py-watt-kit-ன்னு அடிச்சுக்கோங்க. py-watt-kit-ன்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த பேக்கேஜ் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கேஜ் தான் அது. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துருச்சு. இப்போ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனில் இம்போர்ட் py-watt-kit-ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனில் py-watt-kit டாட் சென்ட் மெசேஜ் சென்ட் வாட் மெசேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த py-watt-kitன்றது பேக்கேஜ், அதில் வந்து ஒரு மெத்தட் இருக்கு சென்ட் வாட் மெசேஜ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள கோலன் கொடுத்துல இப்போ உங்களோட மொபைல் நம்பர் சென்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர், செகண்ட் வந்து மெசேஜ், நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐ எம் சென்டிங் மெசேஜ் யூசிங் பைத்தான் ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா டைமிங் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஹவரு, இது வந்து மினிட்ஸு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இன் 25 செகண்ட்ஸில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்புறம் வந்து 20 செகண்டில் வந்து மெசேஜ் டெலிவரி ஆயிரும்னு சொல்லி காமிக்குது நம்மளுக்கு. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் பாருங்க. நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்பு. ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் அதில் வாட்ஸ்அப் வெப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அதுவே ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் இந்த இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஹாய் ஐ எம் சென்டிங் மெசேஜ் யூசிங் பைத்தான் ஆட்டோமேஷன் வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து இப்போ 9:18க்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா, இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, அதுவாகவே டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து திரும்ப நான் இன்னொரு மெசேஜ் கொடுக்குறேன் பாருங்க. வேறு மெசேஜ் கொடுத்து பார்ப்போம். இப்போ பிக்சல் இன்ஃபோஸ்னு கொடுக்குறேன். இப்போ அதே டைமிங்கில் மினிட்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். 20 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ 50 செகண்டில் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும் காமிக்குது. 20 செகண்டில் வந்து மெசேஜ் டெலிவரி ஆயிரும். ஸோ இப்போ அதுவாகவே தான் ஓப்பன் ஆகும், நான் டச் பண்ண மாட்டேன். ஸோ பிக்சல் இன்ஃபோஸ் அதில் டைப் ஆகி நிற்கிது. அந்த டைம் வந்தோடனே டக்குன்னு வந்து அது டெலிவரி ஆயிடும். பார்த்தீங்களா, நான் 9:20ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ பிக்சல் இன்ஃபோஸ் 9:20க்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ நான் டச்சே பண்ணல, அதுவாகவே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே வரேன். கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க.